ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கோவை மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் அதிகாரிகளுடன் நடந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அவர் இவ்வாறு கூறினார். 90 இடத்துல அவங்கள தங்க வைக்கிறதுக்கான கேம்ப் ரெடி பண்ணியிருக்கு. கிச்சன் ஒரு இடத்துல செஞ்சு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பக்கமாக எவ்வளோ வசதியாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை செய்வதற்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவர்களுக்கு அரிசி அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறதுக்கும் தயார் நிலையில் கையில் வச்சுருக்காங்க. மற்றபடி மீட்பு பணிக்காக பேரிடர் மீட்பு பணிக்காக அங்கே வால்பாறையிலையும் இங்கே மேட்டுப்பாளையத்துலேயும் ஒரு 3 டீம் ஒரு 70 பேர் அதற்காக தயார் நிலையில் இருக்காங்க. போன முறை ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதில் மழை வந்தப்போ எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டது, அது என்ன செஞ்சதுன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத திட்டமிட்டு அதையோ அன்றைக்கி சரி பண்ணதோடு விடலை, டெம்பரவரியாக சரி பண்ணதோடு விடலை, பர்மனெண்ட்டாக அதுக்கு ஒரு ரெமெடி இருக்கணுங்கிறதுக்காக அதை திட்டமிட்டு அது முதலமைச்சர் அவர்களுக்கு அது சப்மிட் பண்ண பொழுது அவர் நம்முடைய அமைச்சரான நேரு அவர்களை நேரடியாக அனுப்பி அதெல்லாம் பார்த்து அதற்குண்டான பணம் ஒதுக்கி பல திட்டங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த முறை அந்த இடங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்காது என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதனால் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். அதனால் அங்கே பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதிகாரிகிட்ட ஏற்கனவே போலீஸ் துறையினுடைய சார்பாகவும் பேசிட்டாங்க. சிஎஸ்கிட்ட சொல்லி அவங்களும் பேசிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லார்த்திட்டையும் தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.